அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுல நாங்கள் இந்த நாட்கள்ல இருக்கக்கூடிய எல்லா சிறப்பையும் விட அரஃபாவுடைய நோன்பை எல்லாரும் பிடிப்பாங்க. ஏனென்றால் அதனுடைய சிறப்பை அல்லாஹ் தஆலா உள்ளத்துல இயல்பாகவே போட்டிருக்கிற காரணத்தினால இந்த அரஃபாவுடைய நோன்பை பிடிக்கிற நேரத்துல துரதிர்ஷ்டவசமாக சில சந்தர்ப்பங்கள்ல இந்த நாட்டை பொறுத்த மட்டும் அல்லது இந்தியா போன்ற நாடு, இப்படி இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இது மாதிரி சில நாடுகள்ல சில சர்ச்சைகள் வரும். அரஃபாவுடைய நோன்பை எப்பொழுது பிடிப்பது? அரஃபாவுடைய நோன்பை ஹாஜிகள் கூடுகின்ற அந்த நாள்ல நாங்க இங்க பிடிப்பதா, துல்ஹிஜ்ஜா மாசத்துடைய 9வது நாள் அந்த நாட்டுக்கு எப்ப வருகிறதோ அப்ப பிடிப்பதா? அந்த நேரத்துல என்ன நடக்கும் என்றால் மக்கள் திட்டிக் கொள்வார்கள். மக்கள் அடுத்த மக்களை சாடுவார்கள். அல்லது அரஃபாவுல ஹாஜிகள் கூடக்கூடிய நாள்ல தான் நோன்பு பிடிக்கணும் என்று சொல்லி வாதங்களை உண்டு பண்ணி, அல்லது துல்ஹிஜ்ஜா மாதத்துல 9ஆம் நாள்ல தான் பிடிக்கணும் அப்படி என்று சொல்லி 2 சாரார் இருந்து மனக்கசப்புகள், சச்சரவுகள், சண்டைகள், அதே மாதிரி பிரச்சனையாக்கி கொள்ற விஷயங்களை பார்க்கிறோம். ஆனாலும் ஒரு தெளிவும் தேவை. நாங்கள் அறிந்த விதத்துல ஒரு தெளிவும் தேவை, ஒழுக்கமும் தேவை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அரஃபாவுடைய நோன்பை பொறுத்த மட்டும் ஹாஜிகள் மக்காவுல கூடுகின்ற அந்த நாளிலே பிடிக்கிறதா, அல்லது துல்ஹிஜ்ஜா மாதம் 9வது நாளுக்கு அரஃபாவுடைய நாள் என்று பேரா என்கிற ஒரு ஆய்வு மார்க்கத்துல இருக்கிறது. அதை வைத்து பல நியாயங்களை வைத்து எப்படி இந்த நோன்பை நாங்கள் பிடிக்கணும் என்று 2 கண்ணோட்டம் இருக்கிறது. அந்த விஷயத்துல நாங்கள் ஒரு தெளிவுக்கு வருவதாக இருந்தால் சில விஷயங்களை நாங்கள் புரிந்து கொண்டு இந்த நோன்பை பிடிக்கிற பொழுது ஒரு டவுட்டோடு, ஒரு சந்தேகத்தோடு, அல்லது ஏதோ இப்படி உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அல்லது சிலர் பிடிக்காமே இருந்துடுவாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லது இப்படி சொல்லுவார்கள், ஹராமான நோன்பை பிடித்திருக்கிறீர்கள். ஏனென்றா நாங்க நோன்பு பிடித்திருக்கிற நேரத்துல சவுதியில பெருநாளா இருக்கும். இப்ப அப்படித்தான் வரும். இப்ப சவுதியில நாங்க அரஃபாவுடைய நோன்பை ஸ்ரீலங்கா புறைக்கு பிடிக்கிற நாள்ல சவுதியில அரஃபாவுடைய நாள் முந்தி அது பெருநாள் நாள் ஆயிடும். இப்ப ஒருத்தருக்கும் அதிகாரம் இல்ல பெருநாள் அன்று நோன்பு பிடிச்சிக்கிற ஹராம் என்று சொல்வதற்கு. அப்படி அவர் அல்லாஹ்வா தான் இருக்கணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, ஒரு வெறியில தான் அவர் சொல்றாரு. அவர் மார்க்கம் பேசுறதுக்கு அருகதை இல்லாண்டு ஆகிவிட்டாரு. எவ்வளவு பெரிய அறிஞரா இருந்தாலும் ஸ்ரீலங்கா புறக்கி நான் அரஃபா நோன்பு பிடிச்சிருக்கிறேன், சவுதி புறையில அன்றைக்கு பெருநாள், சவுதி புறையில என்னுடைய ஸ்ரீலங்கா படிக்கு நேத்து தான் அரஃபால ஹாஜிகள் இருந்தார்கள், நீங்க பெருநாள் அன்று நோன்பு பிடிச்சிருக்கிற ஹராம் என்ற பத்வாவை சொல்வதா இருந்தால் அல்லாஹ்விடத்திலிருந்து அவருக்கு வஹிதான் வரணும். ஏன்? ஒரு வஹியுடைய அமைப்புல தான் இன்றைக்கு நோன்பு பிடிச்சிருக்கிறேன், ஒரு வஹிய கவனிச்சு தான் இன்றைக்கு நோன்பு பிடிச்சிருக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கத்தாலேயும் சொல்ல முடியாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அங்க ஹாஜிகள் கூடி இருக்கிற நாள்ல ஒருத்தர் நோன்பு பிடிச்சிருக்கிறான்னு வைங்க, அவர் ஒரு கவனிப்பை வச்சு பிடிச்சிருக்கிறாரு. தெளிவு உண்டும் போது எது தெளிவு கூடவோ அதை எடுத்துக்கொள்றது, அது வேறு விஷயம். அப்பொழுது நீங்கள் ஹராத்துல இருக்கிறீர்கள், 8ஆம் நாள் நோன்பு பிடிச்சிருக்கிறீர்கள், அவருக்கும் அப்படி சொல்ல இயலாது. தெளிவை தேடி நாங்கள் நகரணுமே தவிர பத்துவாவை கொடுத்து கொண்டு அடுத்தவனை பாவியாக்குற விஷயங்கள் கூடாது. அந்த கட்டுப்பாடு ஒன்று இருக்கணும். மார்க்கம் தெரிந்தவர்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள். இப்ப நாங்கள் அரஃபாவுடைய நோன்பை பொறுத்த மட்டும் சிலர் சொல்லுவார்கள், அரஃபாவுல ஹாஜிகள் கூடுற நாள்ல நோன்பு பிடிக்கணும், அரஃபாவுடைய ஹாஜிகள் கூடுற நாள்ல நோன்பு பிடிக்கணும் என்று வருகிற பொழுது அரஃபாவை சவுதி அரசாங்கம் சவுதியில கண்ட பிறக்கிய 9வது நாளைத்தான் அவர்கள் தீர்மானிப்பார்கள். உலகத்துல புறகாணுகின்ற அமைப்பை வைத்து சவுதி தீர்மானிக்க மாட்டார்கள். உலகத்துல சவுதிக்கு முன்னால ஒரு நாட்டுல பிறகண்டாலும் அதை வைத்து சவுதி அரஃபாவுடைய நாளை போடாது. சவுதியில அரஃபா இருக்கிற காரணத்தினால ஹஜ்ஜிக்கு வார அனைவர்களுக்கும் ஒரே அரஃபா என்ற காரணத்தினால சவுதியில இருக்கக்கூடிய பிறையை ஹஜ்ஜிக்கு போனவர்கள் பின்பற்றி ஹஜ்ஜி செய்யற காரணத்தினால அது ஹாஜிகளுக்கு தான் சவுதியில் இருக்கிற பிறை என்ற காரணத்தினால அவர்கள் அப்படி போடுவார்கள்.
ஹஜ்ஜிக்காக வேண்டி சவுதி முறையை பின்பற்றது என்று சொன்னாலும் அது அந்த சவுதியில இருக்கிற ஹாஜிகளுக்கு தான் வரும். உலகத்தில் உள்ள எல்லாரும் ஹஜ்ஜிக்காக வேண்டி சவுதி முறையை பின்பற்றது சாத்தியம் குறைவு. அதனால அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அரபாவுல ஹாஜிகள் கூடுகின்ற நாளை சவுதி அரசாங்கம் சவுதியுடைய பிறையை வைத்து தீர்மானிக்கிறார்கள். அதனால நாங்கள் அரபாவுடைய நாள் என்று சொல்லுகிறது துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய 9வது நாள் என்கிறது இஸ்லாம் வரமுந்தியே இருக்கிறது. துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய 9ஆம் நாளுக்கு அரபாவுடைய நாள், துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய 8ஆம் நாளுக்கு யௌமு தர்வியா தாகம் தீர்ற நாள். இப்படியான பெயர்களை கொண்டு ஏக காலத்திலிருந்து அவர்கள் அழைத்து வந்தார்கள். இப்ப அரபாவுடைய நாள் என்றா ஆட்டோமேட்டிக்கா விளங்குறது துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய 9வது நாள். அதுல ஹாஜிகள் கூடினாலும் ஹாஜிகள் கூடாவிட்டாலும் ஹஜ்ஜே நடக்காட்டியும் அரபா நாள் இருக்கிறது. ஒரு காலத்துல ஹஜ்ஜே நடக்கலன்னு வைங்க, ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய நிலையில சவுதி நாடு அங்கீகாரம் கொடுக்கலன்னு வைங்க, ஹஜ்ஜே இந்த வருஷம் நடக்கலன்னு வைங்க, ஹஜ்ஜே நடக்காட்டி எப்படி அரபாவுடைய நாள் வரும்? அரபாவுடைய நாள் ஹாஜிகள் தங்கினால் தானே வரும்? அப்படி கிடையாது. ஹஜ்ஜி நடக்காவிட்டாலும் அரபாவுடைய நாள் துல்ஹிஜ்ஜா மாதம் 9ஆம் நாள் என்கிறதை அந்த பேரோடு அன்றைய காலத்துல புழங்கப்பட்டு வந்ததனால கிதாபுகள்ல எழுதுகின்ற பொழுது அறிஞர்கள் அரபாவுடைய சௌமு யௌமி அரபா என்கிறதுக்கு விளக்கம் எடுக்கிற பொழுது சௌமி யௌமி தாசி தில்ஹிஜ்ஜா என்று அறிஞர்கள் விளங்கப்படுத்துவார்கள். அப்படி விளங்கப்படுத்தணும். சௌமி யௌமி அரபா என்றால் அவர்கள் அரபாவுடைய நாள் மைதானத்துல ஹாஜிகள் கூடுற அப்படி விளங்கப்படுத்தலாமே புத்தகங்கள்ல. அப்படி விளங்கப்படுத்தல இல்ல. அவங்க எப்படி விளங்கப்படுத்துவாங்க என்றால் சௌமி யௌமி அரபா, அரபாவுடைய நாள் நோம்போ, அதாவது துல்ஹிஜ்ஜா மாதம் 9ஆம் நாளுடைய நோம்போ என்று அதுக்கு விளக்கமாக வருகிற பொழுது அந்த நாள் 9ஆம் நாள் பிடிக்கக்கூடிய அந்த நோம்புக்கு அரபாவுடைய நோம்போ என்று பேராகிவிட்டது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதை இந்த விஷயத்திலிருந்து நாங்கள் புரிகிறோம். அதே நேரத்துல சௌமு யோமி அரபா, அரபாவுல ஹாஜிகள் தங்குறதுனால அந்த நோம்பு உண்டால் அந்த வாசகம் இப்படி வரணும், சௌமு யோமி அரபா, அரபா என்ற நாளுடைய நோம்பு அப்படின்றால் துல்ஹிஜ்ஜா மாதம் 9ஆம் நாளுடைய நோம்பு என்ற அர்த்தத்துல இருக்கிறதை நாங்கள் பார்த்தோம். அங்க மக்கள் ஹாஜிகள் உட்கார்ந்து இருக்கிறதுனால அல்லது தங்கி இருக்கிறதுனால அங்கே தரிபட்டு இருக்கிறதுனால நோன்பு உண்டால் சியாமி யௌமி வுகூஃபி அரஃபா, அல் வுகூஃபு பி அரஃபா என்று அரஃபாவுல தங்குறது சொல்றது. ஹஜ்ஜுடைய காலங்கள்ல அரஃபாவுல தங்குறத பத்தி வருகிற பொழுது அல் வுகூஃபு பி அரஃபா, அரஃபால தரித்தல். அந்த மாதிரி இந்த நோன்புக்கு பேர் வரல. சியாமு யௌமி வுகூஃபி அரஃபா, அரஃபாவுல தரிக்கிறதுனால அந்த நாள்ல நோம்போ. சியாமி வுகூஃபி யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாள்ல தங்கி இருக்கிறதுடைய நோம்போ. அந்த வுகூஃப்ன்ற சொல் வந்தா தான் தங்கி இருக்கிறன்றது வரும். அரஃபாவுல ஹாஜிகள் தரித்திருப்பதனால நோம்பு உண்டால் வுகூஃப்ன்ற சொல் வரல. சியாமி யௌமி அரஃபா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சியாமி யௌமி அரஃபா, இப்ப நாங்க அரஃபா என்ற இடத்தை கவனிச்சு அந்த நோன்பை எடுக்கிறதா இருந்தால் வுகூஃப்ன்ற சொல்லும் சேர்ந்துதான் வரணும். அந்த இடத்துல தரித்தல், அரஃபாவுல தரித்தல் என்று வந்துதான் அது வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுகூஃப்ண்டு அந்த ஹதீஸ்ல வராமல் அரஃபாவுடைய நாள் நோன்பு உண்டால் துல்ஹிஜ்ஜா மாதம் 9வது நோன்பு என்றது விளங்கக்கூடிய விளக்கமாக இருக்கிறது.